ஸ்கேம்னா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. சரி ஓகே, ப்ரௌனி பற்றி கேட்க கால் பண்ணுவாங்கன்னு நானும் அட்டன் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எவ்வளோ கேஜி ப்ரௌனி வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ப்ரௌனியெல்லாம் வேண்டாம், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டேன். வித்தின் ஒரு 1 மினிட் கூட இருக்காது, எகைன் மறுபடியும் கால் பண்ணாங்க. நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன், எல்லாமே டீட்டெயிலாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்டும் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு 1000 ரூபா இருந்தால் ஜிபே மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட எனக்கு ஹஸ்பண்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க கிட்ட என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நம்பர் தான் வேண்டாமா என்னன்னே தெரியல. அப்புறம் காலை கட் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம், அனுப்பலாமா வேண்டாமா என்ன பண்ணுறதுனே புரியல. எனக்கு பாவமாக வேற இருந்துச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதான். அப்புறம் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் அட்டனே பண்ணல. இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு ஆனால் பாவமாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால், அதாவது நம்பலாமா நம்பக்கூடாதா ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.